மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன? வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்? ஏன்னா, பெரும்பாலும் நம்ம கிளினிக்ல என்ன ப்ராப்ளம்க்கு வரவங்களா இருந்தாலும், நாடி பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சிரும். மேம் கான்ஸ்டிபேஷன் இருக்கா? ஆமா. அது சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ நாளா இருக்கு? ரொம்ப நாளா மலச்சிக்கல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கல் இருக்கும்பொழுது, என்னதான் நம்ம மெடிசின்ஸ் எடுத்தாலும், கண்டிப்பா நம்ம உடல் வந்து அத ஏத் உட்கிரகிக்காது அப்படின்னே சொல்லலாம். அப்சார்ப்ஷன் சரியாவே நடக்காது. மலச்சிக்கல் இருந்ததுன்னா, நம்ம உடல்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு எல்லாமே சரியாகிறதுக்கு மலச்சிக்கலை நம்ம சரி செய்யணும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். மலச்சிக்கல் இருக்குன்னா, நம்ம முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யாம மலச்சிக்கலை ஈஸியா நம்ம வந்து சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நார்ச்சத்து இருக்கக்கூடிய பொருட்கள நிறைய சேர்த்து சாப்பிடணும். அதில முக்கியமாக வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன? வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்? ஏன்னா, பெரும்பாலும் நம்ம கிளினிக்ல என்ன ப்ராப்ளம்க்கு வரவங்களா இருந்தாலும், நாடி பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சிரும். மேம் கான்ஸ்டிபேஷன் இருக்கா? ஆமா. அது சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ நாளா இருக்கு? ரொம்ப நாளா மலச்சிக்கல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கல் இருக்கும்பொழுது, என்னதான் நம்ம மெடிசின்ஸ் எடுத்தாலும், கண்டிப்பா நம்ம உடல் வந்து அத ஏத் உட்கிரகிக்காது அப்படின்னே சொல்லலாம். அப்சார்ப்ஷன் சரியாவே நடக்காது. மலச்சிக்கல் இருந்ததுன்னா, நம்ம உடல்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா, பசியின்மை. முக்கியமாக லாஸ் ஆஃப் அப்பைடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பசியின்மை பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உடலே ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பாடியில வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது. ஸோ உடல் நம்ம என்ன உணவு எடுத்தாலும் சரியா செரிமானம் ஆகல அப்படின்னு சொல்றது. இந்த மாரி இருக்கும். சிலருக்கு அசிடிட்டி அதிகமா இருக்கிறதோ, இல்ல பேசும்போது வாயில வந்து ஒரு பேட் பிரீத் வர்றத ஃபீல் பண்ணுவாங்க. ஹாலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். இத தாண்டி பார்த்தோம்னா, அடிக்கடி தலைவலி வரும். நெறைய பேருக்கு தலைவலி, அதாவது மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி நெறைய பேருக்கு வர்றத நம்ம பார்க்குறோம். இதுக்குமே காரணம் இந்த மலச்சிக்கல் தான். முக்கியமாக பெண்களை பொறுத்தவரைக்கும் கருத்தரித்தலில் தாமதம் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு. பிசிஓடி ப்ராப்ளம் இதற்குமே மலச்சிக்கல் தான் முக்கியமான காரணம். ஏன்னா, அன்றாடம் தினம்தோறும் 2 வேளை மலம் கழிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வேளையாவது கண்டிப்பாக நம்ம வந்து மோஷன் போய் தான் ஆகணும். அதுதான் நேச்சர். ஸோ அந்த கழிவுகள் உடல்ல 2 நாள், 3 நாள்னு இருக்கும்போது அதிலிருந்துமே நமக்கு வந்து உருவாகக்கூடிய பேட் கேஸ் எல்லாமே நம்ம உடல்ல சேர்ந்து கண்டிப்பாக கழிவுகளாக மாறி நம்மளுக்கு நேச்சுரலா நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் நடக்காமல் போயிடும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஸ்டூல்ஸ் வந்து ட்ரை ஆகிறதுனால மோஷன் போகும்போதும் அந்த ஆனஸ் பகுதியில, ஆசனவாய் பகுதியில பார்த்தோம்னா ஃபிஷர்ஸ் அண்ட் ஃபிஸ்டுலா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ ஆசனவாய் பகுதியில வெடிப்பு ஏற்படுதுங்க. பைல்ஸ் இருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சரியாகிறதுக்கு மலச்சிக்கலை நம்ம சரி செய்யணும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். மலச்சிக்கல் இருக்குன்னா நம்ம முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிகமா மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது. மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் பெரும்பாலும் என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்சு இட்லியோ, தோசையோ, சப்பாத்தி இந்த மாதிரி மாவுச்சத்துக்கள் அதுவும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா? இதுதான் நமக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்கும். ரொம்ப புளித்த மாவில் செய்த உணவுகள சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதுவுமே மலச்சிக்கலை உண்டாக்குது. அதுக்கப்புறம் அவுட் சைட் ஃபுட், ஸ்நாக்ஸ் நெறைய சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் நெறைய சாப்பிட்றது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. இல்லைங்க வேறு ஆப்ஷனே கிடையாது. நான் வந்து ஹோட்டல்ஸில் தான் சாப்பிட்டாகணும். இந்த ஹோட்டல் ஃபுட் தான் நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் மலச்சிக்கல் ஏற்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, ஃபைபர் கன்டென்ட் இல்லாத உணவுகளையே சாப்பிட்றது. ஸோ இதுவுமே நெறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா, இரவு நீண்ட நேரம் கண் விழித்து இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ கண் விழித்து அப்படின்னு பார்த்தோம்னா, தூங்காம இருக்கவங்களுக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகுது. ஸோ பாடி ஹீட் அதிகமாகுது. ஸ்டூல்ஸ் வந்து அதனால் ட்ரை ஆகிட்டு நமக்கு மோஷன் ப்ராப்ளம் வரதான் செய்யும். சில வகையான மெடிசின்ஸ் நம்ம எடுக்கிறோம். பெயின்
கில்லர்ஸ் எடுக்கிறோம், இல்லை ஓசிபி பில்ஸ் எடுக்கக்கூடிய பெண்கள் இவர்களுக்குமே மலச்சிக்கல் ஏற்படுது. ஸோ நிறைய பேர் என்னென்னா காலையில் லேட்டாக தூங்கிக்கிட்டே இருந்து லேட் ஆகிடுச்சுன்ட்டு அவசரமாக நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிற டைமில் ஓகே அப்புறம் போய்க்கலாம், மோஷன் வந்து அப்புறம் போய்க்கலான்னு இதையுமே தவிர்க்கக்கூடியவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செய்யாமல் மலச்சிக்கலை ஈஸியாக நம்ம வந்து சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நார்ச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை நிறைய சேர்த்து சாப்பிடணும். அதில் முக்கியமாக கீரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தினந்தோறும் ஏதாவது ஒரு வகை கீரை, இதில் முக்கியமாக வெந்தயக்கீரை நமக்கு ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக பார்த்தோம்னா பசலைக்கீரை, பருப்பு கீரை ரொம்ப முக்கியம். புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, நல்லா புளிப்பாக இருக்கக்கூடியது, அதிகமான இரும்பு சத்து. இதில் வந்து கொஞ்சம் கொழுகொழுப்பு தன்மை இருக்கிறதுனால மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அடுத்து வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சிலர் நான்வெஜ் நிறைய சாப்பிடுவாங்க, அதுலேயுமே முக்கியமாக மசாலா பொருட்கள் சேர்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்றது, டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. ஸோ எண்ணெயில் வந்து பொரித்த உணவுகளை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அதுவுமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மலச்சிக்கலை உண்டாக்கக்கூடியதாக மாறுது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா தொடர்ந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். இதில் முக்கியமாக நார்ச்சத்து இருக்கக்கூடியது வெண்டைக்காய் ரொம்ப முக்கியம். நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நம்ம சாப்பிடணும். நம்மளோட கிளினிக்கில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்குங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெடிசனை நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு 1 வீக்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இந்த மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெடிசன் இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குன்றதும் நான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக மலச்சிக்கலை சரி செய்யணும் அப்படின்னா நீலாவாரை சூரணம் நமக்கு ரொம்ப சிறந்தது. ஸோ நீலாவாரை சூரணம் நம்ம எடுத்துக்கணும். நீலாவாரை பொடி, ஸோ நீலாவாரை பொடி, கடுக்காய் பொடி, வாய்விடங்கம், ஏலரிசி, இது எல்லாமே சேர்ந்தது தான். இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்த இந்த சூரணம் இரவு நேரத்தில் 1 ஸ்பூன் கிட்டத்தட்ட 4 to 5 கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிடணும். ஸோ இதை வந்து இரவு நம்ம குடிக்கும் பொழுது காலையில் ஃப்ரீயாக மோஷன் போகும். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டேஸ்லேயே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாள் இல்லைங்க எனக்கு எந்த மாற்றமும் தெரியல அப்படின்னா திரும்ப செகண்ட் டே நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா நீண்ட நாட்களாக இருந்த மலச்சிக்கல் இல்லையா, ஸோ இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த மலச்சிக்கல் அப்படின்ற விஷயம் குறைய ஆரம்பிக்கும். இதுலையுமே முக்கியமாக பார்த்தோம்னா ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருந்ததுன்னா இளநீரோட குங்குலிய பற்பம் அப்படின்ற மருந்து, இதையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்பொழுது இந்த மலச்சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாக ஆரம்பிக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதுலேயும் முக்கியமாக இந்த திரிஃபலா சூரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இதுவுமே மலச்சிக்கலை நமக்கு சரி செய்யக்கூடியதான். பல வருஷமாக இருக்கக்கூடிய மலச்சிக்கலை சரி செய்யணும்னா திரிஃபலா சூரணம் நமக்கு பயன்படுது. இதுலேயும் முக்கியமாக வாரம் 2-3 நாட்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை பயன்படுத்தலாம். ஸோ இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா வேக வைத்து இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து இது ஒரு பவுலில் வச்சு நம்ம சாப்பிடும்போது மலச்சிக்கல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். வாரம் ஒரு 2 முறை, ஸோ 3 நாட்களுக்கு ஒரு முறை இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம். ஸோ இதை கொடுக்கும்பொழுது மலச்சிக்கல் நமக்கு குணமாகுது. இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ரை ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மலம் ரொம்ப வறண்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரி செய்கிறதுக்கும் நம்ம பாலில் விளக்கெண்ணெய் ஒரு 5-6 துளிகள் விளக்கெண்ணெய் கலந்து இரவு நேரத்தில் குடிச்சிடணும். ஸோ குடிக்கும்பொழுது காலையில் நமக்கு மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து மோஷன் வெளியேறுவதற்கு இந்த விளக்கெண்ணெயை பாலில் கலந்து குடிக்கலாம். நம்ம உடலில் பல பிரச்சனைகள், மூட்டு வலியிலேருந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து ஹேர் ஃபால் வரைக்கும், தலைவலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது மலச்சிக்கல் தான். ஸோ இந்த பதிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது மலச்சிக்கல். இதை சரி செய்யாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் மற்ற நோய்களுக்கு எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது குணமாவதற்கும் நமக்கு ரொம்ப காலதாமதமாகும். ஸோ மலச்சிக்கலை ஈஸியாக சரி செய்கிறதுக்கான வழிமுறையை இதில் நான் சொல்லியிருக்கேன். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.